கணவன் மனைவியுடைய மனைவி ஒரு முடிவை கொடுத்தால் அதை மதியுங்கள். இவ என்ன எனக்கு முடிவு கொடுக்கிறது, ஒரு பொம்பளை அப்படின்னு சொல்லி தள்ளி போடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா உடன்படிக்கை என்ன செய்வதென்று தெரியாமல் வருகிறார்கள். சஹாபாக்கள் கட்டுப்படவில்லை. உள்ளே வருகிறார்கள். யாருடைய அறைக்கு? கவலை என்று வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய அறைக்கு சென்றார்கள்? யாருடைய அறைக்கு? மனைவியின் அறைக்கு சென்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு வீட்டுக்கு போனாலும் கவலை, வெளியே வந்தாலும் சந்தோஷம் இருக்கு இவனுக்கு. ஏன்? இவன் மனைவியை அதோடு பழகவில்லை. மனைவியிடத்தில் எதை பகிர வேண்டுமோ பகிர்ந்த அந்த நட்பை அங்கே ஏற்படுத்தவில்லை. நண்பனுக்கு முதலிடம் கொடுத்து மனைவியை பின்னால் தள்ளினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தில் இருந்த கவலையை நான் அறிந்து கொண்டேன். ஒரு கணவனுடைய முகம் உள்ளே வரும்பொழுது எப்படி இருக்கிறது மனைவி பார்க்க வேண்டும், அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். உள்ள வந்த உடனே எங்க ஜோயாலி காசுல ஒரு 10 பவுன் வாங்கிட்டு வந்துருமான்னு சொல்றீங்க, அவன் கோபத்தில் இருக்கும்போது என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் இந்த கவலை, ஏன் இந்த கவலை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தோழர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படவில்லை. இப்படி நிகழ்ந்து விட்டது. உம்ராவை செய்யாமல் கொண்டு வந்த ஆடுகளை அறுத்து செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு, ஆனால் செயல்படுத்தவில்லை அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் சென்று